ஸ்ரீ குருப்யோ நமஹ. அன்புடைய பக்தர்களே, இந்த மணிவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் எல்லா சந்தர்களுக்கும் கூட நம்முடைய ஓம் நம சிவாய் அன்புடன் தெரிவிக்கிறோம். ಕರ್ನಾಟಕ ರಾಷ್ಟ್ರದಿಂದ ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಸ್ವಾಮಿಗಳಿಗೂ ಕೂಡ ನಮ್ಮ ಪ್ರೀತಿಪೂರ್ವಕವಾಗಿರ್ತಕ್ಕಂತಹ ಓಂ ನಮ ಶಿವಾಯವನ್ನು ಈ ಮೂಲಕ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. பக்தர்களே, நம்ம எல்லோருடைய வாழ்க்கை என்பது மிகவும் விலை மதிப்புள்ளது. இப்பேற்பட்ட விலை மதிப்புள்ள நம்ம எல்லோருடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி முன்னெடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும், இந்த வாழ்க்கையை எப்படி முன்னெடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டால், நம்முடைய உபனிஷத் கூறியுள்ளதோ குருவன் நேவேக கர்மாணி ஜிஜீவிஷே சதகம் சமாஹா ஏவம் தை நான்யதே தோஸ்தி ந கர்ம லிப்யதே நரே. நாங்கள் எல்லோரும் கூட நற்பணிகளையே செய்து கொண்டு 100 ஆண்டுகள் கால வாழ வேண்டும், தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டும், பிறரின் நன்மைக்காக வாழ வேண்டும், காமமற்ற சேவை செய்து கொண்டு வாழ வேண்டும், அந்த சிவஞானத்தை அனுபவத்தில் அறிந்து கொண்டு வாழ வேண்டும். எப்படி வாழ்ந்தால் நம் எல்லோருடைய வாழ்க்கை முழுமையான வாழ்க்கையாகும் என்று நம்முடைய உபனிஷத் ரொம்ப தெளிவாக கூறியுள்ளது. தங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் கூட ஆன்மீக சிறப்பை மற்றும் அந்த லௌகிக மேன்மை ரெண்டும் கூட நமக்கு கண்டிப்பாக வேணும், அடைய வேண்டும். ரெண்டும் வேணும். நம்ம திருஞான சம்பந்தர் சொல்லுகிறபடி எந்த தத்துவம் அறிந்து கொள்ள வேண்டும். ஷேதே அஸ்மின் சர்வம் இதி சிவஹா. யாரிடம் எல்லாம் அடக்கமாக உள்ளதோ, எல்லாவற்றிலும் யாரில் அடக்கமாக இருக்கிறானோ அப்பேற்பட்ட அந்த சிவனை நாங்கள் வணங்க வேண்டும், எதிர்பார்க்காம பக்தி செய்ய வேண்டும். அதன் மூலமாக அந்த சிவஞானத்தை நாங்கள் அனுபவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. திருஞான சம்பந்தர் சொல்கிறபடி மந்திரமாது நீரோ வானவர் மேலது நீரோ சுந்தரமாவது நீரோ துதிக்கப்படுவது நீரோ தந்திரமாவது நீரோ சமயத்தில் உள்ளது நீரோ செந்துவர் வாயுமே பங்கன் திருஆலயவாய திருநீரே திருஆலயவாய திருநீரே திருஆலயவாய திருநீரே. இவ்வுலகமெல்லாம் அந்த சிவனின் சொரூபமே ஆகியுள்ளதோ, எல்லா சிவனுடைய விபூதி. அப்பேற்பட்ட ஞானத்தை நாங்கள் பரிபூர்ணமாக சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு சிவஞானத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு சிவனிடம் திடமான பக்தி வேண்டும். எப்படி இருக்கணும் பக்தி? சாஸ்திரம் சொல்கிறது, நமக்கெல்லாம் வாழ்க்கையில் சுகமே வேணும், ஆனந்தமே வேணும், அமைதி வேணும். ஆனால் யாருக்கும் துக்கம் தப்பாது.
துக்கம் தப்பது. எதுக்காக துக்கம் தப்பது? சாஸ்திரம் சொல்கிறதோ, சம்சார சக்கரே பிரமதஹ ஸ்வகர்மபிஹி. சம்சார சக்கரே பிரமதஹ ஸ்வகர்மபிஹி. நாம் வாழ்க்கையில் அனுபவித்து வரும் இன்ப துன்பங்களுக்கு வேறு யாரும் காரணர் அல்லர், நம்முடைய வினைகளே காரணமாகும். அதனால் நம்முடைய துக்கங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் யாரும் தூற்றக்கூடாது. யாரும் இன்னொருவற்றையும் யாரும் தூற்றக்கூடாது. கடவுளை தூற்றக்கூடாது. அதனுடைய பொறுப்பை நாமே சுமந்து கொண்டு முன்னோரும் வாழ்க்கை மேல்மைக்காக நமக்கு எப்போதும் உலரால் மல்லதால் சொல்லால் நற்பணிகளை செய்து கொண்டு வாழ வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் எந்த துக்கம் வந்தாலும், நோய்களின் துக்கம் வந்தாலும், அப்படியே மூப்பின் துக்கம் வந்தாலும், நம்ம திருஞான சம்பந்தர் சொல்லுகிறபடி இடநெரும் தளநெரும் எனதுரு நோய் தொடநெரும் உனக தொழதேடுவே கடலிடை நஞ்சமோ துண்டவேங்க கண்ணம் விடருளே மானுரை வேதியனே விடருளே மானுரை வேதியனே விடருளே மானுரை வேதியனே. இப்பேற்பட்ட திடமான பக்தி இருந்தால் மட்டுமே நமக்கெல்லாம் அந்த பரிபூர்ணமான சித்த சுத்தி வரணும். ஆதிசங்கர பகவத்பாத சொல்றார், மனப்பிரசாதே பரமாத்ம தர்சனம். பகவானுடைய அனுகிரகத்தை பெற எந்த விதமான அந்த வேறுபாடு தேவையில்லை. ஏழை பணக்காரன், படிக்கவன் படிக்காதவன், இந்த நாட்டுக்கு சேர்ந்தவன் வெளிநாட்டவன், இந்த மாதிரி எந்த ஆண் பெண், இந்த மாதிரி எந்த வேறுபாடும் கூட பகவானுக்கு 7 மணி அளவும் கூட இல்லை. என்ன வேணும் கேட்டால், மனத்தை பரிபூர்ணமாக தூய்மை அடைய வேண்டும் என்றால் அந்த திடமான பக்தி இருக்க வேண்டும். திடமான பக்தி இருந்தால் மட்டுமே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக பகவானுடைய அருள் கிடைக்கும் என்று ஆதிசங்கரர் சொல்றார். அதனால் வாழ்க்கை முழுமையான வாழ்க்கை ஆக வேண்டும் என்றால் நாங்கள் எல்லோரும் உபனிஷத்தில் சொல்கிறபடியே எப்பொழுதும் உடலால் மனத்தால் சொல்லால் நற்பணிகளை செய்து கொண்டு சகாசத்தின் வாழ வேண்டும், மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும், காமற்ற சேவை செய்து கொண்டு வாழ வேண்டும், உலகத்தின் நன்மைக்காக வாழ வேண்டும், பிறரின் க்ஷேமத்துக்காக வாழ வேண்டும். அப்பேற்பட்ட வாழ்க்கை அது வாழ்ந்தால் கண்டிப்பாக நமக்கு அந்த சித்த சுத்தை பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த சித்த சுத்தினாலே நமக்கு சிவஞானம் வரும். சிவஞானம் அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து சிவஞானத்தை அனுபவத்தில் அறிந்து கொண்டு எல்லோருக்கும் ஜோதி, தர்ம ஜோதி, தர்மபுரம் ஜோதியாக இருக்கிறார் நம்முடைய மாசிலமணி மகாசுவாமிகள். ஒரு தர்மபுரம் ஜோதி இல்லை, முழுக்க மனித குல முழுவருக்கெல்லாம் ஜோதி. இந்த தமிழ்நாடுக்கு மட்டுமே இல்லை, தேசத்துக்கெல்லாம் தர்ம ஜோதி. அப்பேற்பட்ட ஒரு முழுமையான வாழ்க்கை எப்படி வாழணும் என்று உலகத்துக்கு அவர் காட்டியிருக்கிறார். அவருடைய சேவை நம்முடைய தர்மத்துக்கு மிகப்பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக நம்முடைய தர்மத்துக்காக, இந்த உலகத்துக்காக
ஆத்ம சமர்ப்பணை செய்துள்ளார் நம்முடைய மணிவாசல் மகா சுவாமிகள். அப்பேற்பட்ட ஒரு மகாத்மா அவருக்கு இன்னைக்கு மணிவிழா நடந்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், நமக்கெல்லாம் பரம சந்தோஷம். அது மட்டுமே இல்லை, நம்முடைய பாரதிய சந்த மகாபரிஷத், பாரதிய சந்த மகாபரிஷத் என்பது உலகெங்கிலும் உள்ள பாரதிய பண்பாட்டத்துக்கு சேர்ந்த, பாரதிய கலாச்சாரத்துக்கு சேர்ந்த ஒத்த மனப்பான்மை கொண்டு உள்ள சந்தர்களின் ஒரு மகா பெரிய ஒரு மாபெரும கூட்டமைப்பு ஆகும். அப்பேற்பட்ட ஒரு மகா பெரிய கூட்டத்தில் அவர் ஒரு பெரிய பொறுப்பை எடுத்துக்கொண்டு ரொம்ப சிறப்பாக அந்த காரியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். முன்னொரு காலத்தில் அவர் மூலமாக தமிழ்நாட்டில் அப்புறம் இந்த தேசத்தில் மிகப்பெரிய அந்த சேவை உலகத்துக்கு நடக்க போகிறது. இப்பேற்பட்ட ஒரு மகா சுவாமிகள் நம்முடைய மணிவாசன் மகா சுவாமிகள், அவருக்கு இந்த சிவபரமாத்மன் இன்று 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 நன்றாக இந்த உலகத்துக்கு சேவை பண்ண வேண்டியிருக்கிற சக்தியை பரிபூர்ணமாக அருள வேண்டும் என்று இந்த பகவானின் பிரார்த்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லா சந்தர்களுக்கும் நம்முடைய ஓம் நம சிவாய தெரிவிக்கிறோம். எங்கள் எல்லாருக்கும் அந்த சிவபெருமானுடைய அருள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் பிரார்த்தித்து கொண்டு இந்த அருளுரையை முடித்துக் கொள்கிறோம். நம்முடைய மணிவாசல் மகா சுவாமிகள் எப்படின்னு கேட்டால், அந்த சிவபெருமானுடைய சாகார உருவம், அப்பேற்பட்ட ஒரு அன்பு. சிவனால் என்ன அன்பு இல்லையா? அன்பு. அது நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம்னு கேட்டால் அவருடைய அன்பு அப்படி இருக்கு. அதனாலே சிவ என்றால் அன்பு. அப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் இந்த சந்தர்களெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் கூட, நமக்கு மட்டுமே இல்லை, இதில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் கூட இங்கே வருதுன்னா ரொம்ப சந்தோஷம். அதனாலே திருப்பಿ ಎಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕದಿಂದ ನಮ್ಮ ಕಲ್ಯಾಣ ಸ್ವಾಮಿಗಳಿದ್ದಾರೆ, ದುರ್ಗ ಸ್ವಾಮಿಗಳಿದ್ದಾರೆ, ಮಾತಂಗ ಆಂಧ್ರದಿಂದ ಮಹಾಸ್ವಾಮಿಗಳು ಸರ್ವಭೂಷಣ ಸ್ವಾಮಿಗಳಿದ್ದಾರೆ, ನಮ್ಮ ಜಯ ಮಠದ ಮೂಡುಬಿದ್ರೆ ಸ್ವಾಮಿಗಳಿದ್ದಾರೆ, ಹಾಗೆ ಈಗ ಅವರು ಹೋಗ್ತಾರೆ ಓಂಕಾರ ಕ್ಷೇತ್ರ ಸ್ವಾಮಿಗಳು, ಹೆರೂರು ಸ್ವಾಮಿಗಳಿದ್ದಾರೆ, ಹಾಗೆ ನಮ್ಮ ಕೊಯ್ಲೂರು ಆದಿನಂ அவரோட பெரிய மகான், ಅವರು ಕೂಡ காசி வாரணாசி க்ஷேத்திரத்தில் மிகப்பெரிய சேவை நம்முடைய தர்மத்துக்கு. அப்படியே ನಮ್ಮ ಕರಿಬಂಟಾಳ ಸ್ವಾಮಿಗಳಿದ್ದಾರೆ, ಹಾಗೆ ಅನಾದಿ ಫೌಂಡೇಶನ್ ಅವರು ಇದ್ದಾರೆ. ಹೀಗೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರೂ ಕೂಡ ಬಂದಿದ್ದೀರಿ. ಎಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಭಗವಾನ್ ಅನುಗ್ರಹ ನಿರಂತರವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಎಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಲೋಕಾಹ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋ ಭವಂತು. ಭಗವಾನ್ ಎಲ್ಲರಿಗೂ ಕೂಡ வாழ்க்கையில் அமைதி, ஆரோக்கியம் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக அருளும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த அருளை முடித்துக் கொள்கிறோம். ஓம் நம சிவாய. ஓம் தத் சத்.